இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய ராகுல் காந்தியை பார்த்து ஏன் மோடி இந்த அளவுக்கு பயப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போது நம்முடைய பிரதமர் மோடி மாதிரி 56 இன்ச்சு கிடையாது ராகுல் காந்திக்கு. அவர் ஒரு விஸ்வகுருவும் கிடையாது. சாதாரணமான எளிய மனிதர், ஒரு எளிய இந்தியர் அவர், அவ்வளோதான். ஆனால் அவர் பெயரோ, அவர் எங்கேயாவது போகிறாரோ, அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாரோ இப்படிங்கிற நினச்சி தினமும் தூக்கம் கெட்டு அலறிக்கொண்டிருக்கக்கூடிய 2 நபர்கள் அப்படின்னா ஒன்று மோடியும் அமித்ஷாவும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு, எக்ஸாக்டாக சொல்லணும்னா கடந்த சனிக்கிழமை அன்று வாரணாசி தொகுதி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடி வெற்றி பெற்ற தொகுதி இல்லையா? இந்த வெற்றி பெற்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ராகுல் காந்தி ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாரு. சரியா? அதாவது சனிக்கிழமை மீட்டிங். ஆனால் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? மீட்டிங் நடப்பதாக சொன்ன சனிக்கிழமைக்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் சொல்கிறது, ப்ரெஸ் கிளப்பில் இந்த மீட்டிங்கை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ராகுல் காந்தி அப்படி என்ன மீட்டிங் அந்த ப்ரெஸ் கிளப்பில் நடத்துறதுக்கான முயற்சியில் இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே தான் உங்களுக்கு தெரியும், வாரணாசியில் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி முதல் 5 சுற்றுக்களில் பலாயிரக்கணக்கான வாக்குகள் பின்தங்கி இருந்தார்கள் என்று ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் ஊழையிட்டு கொண்டிருந்தார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில். ஒரு அரை மணி நேரம் அந்த தொகுதியிலிருந்து எந்த சத்தமும் காணோம், எந்த செய்தியும் காணோம். திடுப்புன்னு பார்த்தா 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி முன்னிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஓட்சோரி, வாக்கு திருட்டு என்பதை அம்பலப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் தகவல்களை கேட்டால் கொடுக்க மறுக்குது. இந்த நேரத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ராகுல் காந்தி வச்சுருந்தார். அது டெல்லியில் ஒன்று இருக்குது, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பெங்களூரில் ஒன்று இருக்குது. இந்த டீம் எல்லாத்தையுமே இந்த ப்ரெஸ் கிளப் இடத்திற்கு வரவழைச்சிருந்தார். அவர் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், இவ்வளோ பேரை அங்கே அழைத்திருக்கிறார். கரெக்டாக நீங்கள் சனிக்கிழமை வாங்க, நாங்கள் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. பயந்து நடுங்கி அரண்டு போன ஆர்எஸ்எஸ் கூடாரம் ராகுல் காந்தியினுடைய இந்த நிகழ்விற்கு தடை விதித்திருக்கிறார்கள். கூடுதலாக ஒரு செய்தி, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போகிற சில நபர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சுனில் சகஸ்ரபுத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு வித்யாசிரமம் நடத்திட்டு இருக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய நபர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ், இவர் PUCL மனித உரிமை அமைப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலோட ஹென்றி திபேனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பெரிய மீசெல்லாம் வச்சுட்ருப்பார் ஒருத்தர், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கும். இந்த PUCL என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். PUCL பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். சில தினம் ஒரு பேர் ரொம்ப ஃபேமஸ், சுதா பரத்வாஜ், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி அவங்க மோடி அரசு அவரை சிறையில் தூக்கி போட்டது அப்படிங்கிறதால தெரியும். எதுக்காக? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், இவர்களை நக்சல் வேட்டை என்கிற பெயரில் மோடியும் அமித்ஷாவும் அதானி, ஜிண்டால் போன்ற நபர்களுக்காக அந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய, வெளியேற்றக்கூடிய காட்சியை தொடர்ந்து அந்த செய்திகளை எல்லாம் ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இதற்கு எதிராக அந்த மக்கள், அந்த மண்ணின் மக்கள், அந்த பூர்வகுடிகள், அவங்கள வெளியேற்றினா அப்படின்னா காடை அழிந்து போகும். அது காட்டினுடைய மக்கள், காடை பாதுகாப்பது தான் அவங்களுடைய வேலையை. அங்கேருந்து நீ அவங்கள தூக்கி வெளியேற்றிட்டு அதை அதானிக்கு தாரை வார்ப்பதற்கு முயற்சி செய்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கடுமையான நெருக்கடியை கொடுத்தவர் தான் இந்த சுதா பரத்வாஜ். அவங்க அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவரும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே கலந்து கொள்வதாக இருக்கிறது. அவ்வளவு பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 விவாதத்தை கிளப்பியிருக்கும்.
அந்த இடத்துல மோடியினுடைய வாரணாசி தொகுதி வெற்றி குறித்து பல்வேறு சந்தேகங்களுடனுடையான ஆதாரங்களை வெளியிட்டிருந்தால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கும்? அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் உடனே பயந்துட்டாங்க. பயந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த நிகழ்விற்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இப்போது கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த ப்ரெஸ் கிளப்பில் நடத்த வேண்டிய நிகழ்விற்கு தடை விதித்ததும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவனுங்கெல்லாம் அவங்களுடைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் என்ன சொல்கிறானுங்கன்னா, பாரா காங்கிரஸுக்கு வச்சம்டா ஆப்பு அப்படின்னு சொல்லி அவனுங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த காட்சியும் அன்றைய தினம் பார்க்க முடிந்தது. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் வேறு இடம் இல்லையா? இதை வெளிப்படுத்துவதற்கு வேறு இடம் இல்லையா என்ன? இப்போது மோடியினுடைய அதிகாரம் கைகளில் இருப்பதனால நீங்கள் அரசினுடைய கைகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் அனுமதி மறுக்க முடியும். ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய வீடுகளில் உங்களால் எதா பண்ண முடியுமா? நாங்கள் வீடு கொடுப்போம், எங்கள் வீடை நாங்கள் கொடுப்போம், எங்கள் வீட்டில் வச்சு நடத்துங்க, எங்கள் தோட்டத்தை கொடுப்போம். நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்ன வேணால் நீங்கள் பண்ணீங்க, ராகுல் காந்தி எதை செய்ய வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதற்கு பல்லாயிரம் ஆட்கள் நினைத்த பல லட்சம் பல கோடி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் இல்லை, ஒரு வாட்டி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அது தொடர்ந்து நடக்கப் போவதில்லை. ஏன்னா ராகுலுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே இந்தியாவுடைய பெரும்பாலான மக்கள் அந்த மனிதரை நம்புகிறார்கள் என்பதுதான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மோடியையும் அமித்ஷாவையும் மக்கள் யாரும் நம்பவில்லை அப்படிங்கிறது தான். மக்களுடைய நம்பிக்கை எப்போது இழக்கிறார்களோ அப்போதே அந்த ஆட்சி சிக்கல், அந்த சித்தாந்தம் சிக்கல், அந்த அதிகாரம் சிக்கல். அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா, பீகார் தேர்தலுக்கு முன்னரே கண்டிப்பாக இது வெளிப்படத்தான் போகிறது. அது ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஹைட்ரஜன் குண்டாக இருக்கும். ஹைட்ரஜன் குண்டை போட்டால் பீகார் தேர்தலோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே அதையெல்லாம் சொல்லாமலேயே அங்கே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஓட்சோரி என்கிற விஷயத்தை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தும் பட்சத்தில், அதுவும் வாரணாசி தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் நினைத்தே பார்க்க வேண்டாம். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், ராகுலை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள், ராகுலை பார்த்து பயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.